ஒரு வீடியோவை அழிச்சா அதை ரெக்கவரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் விஜய்க்கு தெரியாதா? அவர் அழிக்க போறாரா? கேள்வி நம்பர் 1. இதோட அடிப்படை முகாந்திரம் கூட இல்லாம ஐயோ விஜய் அழிச்சிட்டார், ஐயோ விஜய் அழிச்சிட்டார், ஐயோ விஜய் அழிச்சிட்டார். சரி சிபிஐ சொல்லியிருக்கா எங்கேயாவது அப்படின்னு பார்த்தா இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. குற்றத்திலேயே மிக மோசமான குற்றம் தடயங்களை அழிப்பதுதான். விஜய் உண்மையிலேயே தடயங்களை அழிச்சிருந்தா, தடயங்களை அழித்ததா சிபிஐ சந்தேகப்பட்டிருந்தாவோ, ஆனா இவங்க சொல்றது என்னன்னா அழிச்சிட்டாரு, சிபிஐ தான் ரெக்கவரி பண்ணிருக்கு, அதை எடுத்துக்கிட்டு தான் விஜய் கேட்டாங்க. தடயங்களை அழித்ததாக சிபிஐ ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சிருந்தாலும் விஜய் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நாளைக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இன்னும் 10 நாள் கழிச்சு இன்னொரு விசாரணை பண்ணு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. தடயங்களை அழிப்பது இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி மிகப்பெரிய தப்பு. உடனே சிபிஐ ரிமாண்ட் கூட பண்ணலாம். ஏன் அப்படின்னா இவர் தடயங்களை அழிச்சதற்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு, இவரை வெளியில விட்டா மறுபடியும் தடயங்களை அழிக்கக்கூடிய வேலைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வச்சாலே போதும், கோர்ட்டு ரிமாண்ட உடனே கொடுத்துரும். அப்படிப்பட்ட சிபிஐ ஏன் விஜய் அவர்களை உடனே வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க? ரெண்டாவது விஜய் ஏன் ஒரு ஹாப்பி மோட்ல சீலை ஓபன் பண்ணி விட்டு கார்ல அங்கேருந்து வரணும்? அப்படி ஒரு சம்பவமே அங்க நடக்கல. தடயங்களை அழித்ததற்கான சாத்தியம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இவனுங்க இந்த வெண் நிறுவனம் போடுற எச்சி எலும்புக்கும் பழைய புரைக்கும் பைத்தியமாய் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எத்தை தின்றால் பித்தன் தெரியும் கடந்து உருறாங்க. திமுக ஆட்சியோட கடைசி நேரத்தில் எப்படி கொள்ளையடிச்சாங்க? இந்த பத்திரிகையாளர்களுக்கு கொள்ளையடிக்கிறது இதான் கடைசி நேரம். ஏன்னா இதுக்கு மேல திமுக ஆட்சிக்கு வர போறது இல்ல. திமுக ஆட்சிக்கு வரலன்னா 5 பைசா வைப்பாங்களா? அப்ப திமுக நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். இப்ப அவங்கிட்ட புடுங்கினாதான் உண்டு. எவ்வளவு முடியுமோ புடுங்கிட்டு அவன் சொல்ற செய்தி புடுங்கடா, நமக்கு என்னடா காசு தானடா அப்படிங்கிற ரீதியில தான் தமிழக பத்திரிகையாளர்கள் என்கின்ற RS பாரதி ஊடகங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது